வணக்கம். இப்போ தமிழ்நாட்டுல எங்க திரும்பினாலும் ஒரே பேச்சு இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் பத்தி தான் இல்லையா? குறிப்பா அந்த ரூ. 2500 அறிவிப்பு. ஆன்லைன்ல ஏகப்பட்ட வதந்திகள், குழப்பங்கள். இதுல எது உண்மை, எது பொய்ன்னு பிரிக்கிற ஒரு தரவு அலசல் தான் இது. எந்த அரசியல் சார்பும் இல்லாம வாங்க விஷயத்தை நேரடியா பார்க்கலாம். சரி, நாம இன்னைக்கு என்னென்ன பார்க்க போறோம்னு டக்குன்னு சொல்லிடுறேன். இந்த ரூ. 2500 பரபரப்புக்கு என்ன காரணம்? தற்போதைய நிலவரம் என்ன? எதிர்கால வாக்குறுதிகள் என்ன? உண்மையிலே யாருக்கெல்லாம் இது கிடைக்கும்? அப்புறம் மிக முக்கியமா, நீங்க தயாரா வச்சுக்க வேண்டிய ஆவணங்கள் என்னென்ன? இது எல்லாத்தையும் பத்தி தான் நம்ம தெளிவா பார்க்க போறோம். முதல்ல இந்த ரூ. 2500 திட்டம் பத்தின பரபரப்பு பத்தி பேசிடுவோம். சோஷியல் மீடியாவை திறந்தாலே இத பத்தின செய்திகள் தான். அதனால இதுல இருக்கிற உண்மைகளை முதல்ல நாம புரிஞ்சுக்கணும். இப்போ எதிர்காலத்துல என்ன நடக்கும்னு கணிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பின்னாடி போய் பார்க்கலாம். இந்த ரூ. 5000 நம்பரை கவனிச்சிங்களா? முந்தைய அரசு என்ன பண்ணாங்கன்னா, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாசத்துக்கான நிலுவைத் தொகையான ரூ. 3000யோட கோடைக்கால சிறப்பு நிதியா ஒரு ரூ. 2000 சேர்த்து மொத்தமா ரூ. 5000 பெண்களோட பேங்க் அக்கவுண்ட்ல போட்டாங்க. மக்கள் மத்தியில இப்போ எதிர்பார்ப்பு எகிரி இருக்கிறதுக்கு இது ஒரு மிக முக்கியமான காரணம். இப்போ உங்க எல்லார் மனசுலயும் ஓடிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி, அரசாங்கம் மாறிடுச்சே, இந்த திட்டம் அப்படியே நின்னுடுமா அப்படிங்கிறது தான். இதுக்காக நிறைய பேர் ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கான நேரடியான தெளிவான பதில் என்ன தெரியுமா? கண்டிப்பா கிடையாது. ஆமாங்க, இது ஒரு அதிகாரப்பூர்வமான அரசாங்க திட்டம். அதனால அரசியல் மாற்றங்களால இது உடனே நிக்காது. சொல்லப்போனா மே மாசத்துக்கான பணம் இந்த வார இறுதிக்குள்ளேயே உங்க அக்கவுண்ட்டுக்கு வந்துடும்னு எதிர்பார்க்கப்படுது. அதனால ரிலாக்ஸா இருங்க. அடுத்ததா, தற்போதைய நிலவரம் என்ன? எதிர்கால வாக்குறுதிகள் என்னங்கிறத கொஞ்சம் அலசுவோம். அரசியல்வாதிகள் சொல்றதையும் அதிகாரப்பூர்வமா நடக்கிறதையும் நம்ம கொஞ்சம் பிரிச்சு பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். இத ரொம்ப அருமையா விளக்குற 2 விஷயங்கள் இருக்கு. ஒரு பக்கம் முன்னாள் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப யதார்த்தமா குறைந்தபட்சம் ரூ. 1000 தொடர்ந்து வழங்கப்படும், ஆனா அதை 2500 உயர்த்துறது இப்போதைக்கு நடைமுறைக்கு கடினம்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, தவைக்க தலைவர் விஜய் அவர்கள் தன்னோட தேர்தல் வாக்குறுதியில மாதாந்திர தொகையை ரூ. 2500 உயர்த்துவேன்னு சொல்லியிருக்காரு. இதை செயல்படுத்துறதுக்கான தீவிரமான பணிகளும் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. நாம இதுல யார் பக்கம் சரி தப்புன்னு போக போறதில்ல. தரவுகளின் அடிப்படையில நிலவரம் இதுதான். ஆனா கட்சி அரசியல் எல்லாத்தையும் தாண்டி ஒரு நிதர்சனமான உண்மை இருக்கு. இந்த ரூ. 2500 கோரிக்கைக்கு பின்னாடி இருக்கிற மிகப்பெரிய காரணம் நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே போற குடும்ப செலவுகள் தான். எந்த கட்சியா இருந்தாலும் சரி, இந்த அத்தியாவசிய செலவுகளை சமாளிக்க பெண்கள் இந்த உதவித்தொகையை ரொம்பவே நம்பி இருக்காங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தம். சரி, இப்போ நாம ஒரு மிக முக்கியமான பகுதிக்கு வருவோம். உண்மையிலே இந்த திட்டத்துல பணம் வாங்க யாருக்கெல்லாம் தகுதி இருக்கு? வாங்க அத பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இதுல இருக்கிற முதல் மற்றும் அடிப்படையான விதிமுறை ரொம்ப சிம்பிள். இந்த நிதி உதவி குடும்பத் தலைவிகளுக்கு மட்டுமே போய் சேரும். 2வது, விண்ணப்பிக்கும் பெண்களோட வயசு 21ல இருந்து 60 வயசுக்குள்ள இருக்கணும். இதுதான் முக்கியமான தகுதி. இப்போ இங்க நீங்க கவனிக்க வேண்டிய ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் ஒன்னு இருக்கு. ஏன் 60 வயசுக்கு மேல உள்ளவங்கள இதுல சேர்க்கல? காரணம் என்னன்னா, அவங்களுக்கு ஏற்கனவே முதியோர் ஓய்வூதியமா ரூ. 3000 வந்துட்டு இருக்கு. அதனால ஒருத்தருக்கே 2 பலன் போய் சேரக்கூடாதுன்னு அவங்கள விலக்கி வச்சிருந்தாங்க. ஆனா இப்போ 60 வயசுக்கு மேல உள்ள பெண்களும் தங்களை இதுல சேர்க்கணும்னு தொடர்ந்து கோரிக்கை வச்சுட்டு வராங்க. இதையும் அரசாங்கம் ரொம்ப தீவிரமா பரிசீலிச்சுட்டு வராங்க. இப்போ இந்த மொத்த அலசல்லையுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம். பணம் எந்த தடங்களும் இல்லாம வரணும்னா நீங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடியா வச்சிருக்கணும், அந்த செக்லிஸ்ட்டை இப்போ பார்க்கலாம். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பக்காவா எடுத்து வச்சுக்கோங்க. உங்க ஆதார் அட்டை, உங்க ஸ்மார்ட் ரேஷன் கார்டு, அப்புறம் பேங்க் பாஸ்புக். குறிப்பா அந்த பக்கத்துல உங்க பேரு, அக்கவுண்ட் நம்பர், IFSC கோடெல்லாம் தெளிவா தெரியணும். அடுத்து ஆதார் லிங்க் பண்ண மொபைல் நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம். கூடவே சொத்து வரி இல்லனா கரண்ட் பில் ரசீது, அப்புறம் ஒரு தன்னறிவிப்பு படிவம். இது எல்லாத்தையும் இப்பவே ஃபைல்ல போட்டு ரெடியா வச்சுக்கோங்க. இதுல உங்களுக்கு ஒரு சின்ன ரிலீஃப் தரக்கூடிய விஷயம் என்னன்னா, இப்போதைக்கே வருமான சான்றிதழ், அதாவது இன்கம் சர்டிபிகேட் தேவைப்படாதுன்னு தான் தகவல் வந்திருக்கு. ஆனா புதுசா கல்யாணம் ஆனவங்க ஒரு விஷயத்த நல்லா நோட் பண்ணிக்கங்க. நீங்க இதுல சேரணும்னா தனி குடித்தனமா போய் ஒரு புதிய ஸ்மார்ட் ரேஷன் கார்டு வாங்குறது கண்டிப்பா கட்டாயம். அது இல்லாம நீங்க அப்ளை பண்ணவே முடியாது. கடைசியா அடுத்த கட்ட நடவடிக்கைகள் பத்தி பார்ப்போம். புதிய அரசாங்கம் வந்திருக்கிறதால விண்ணப்ப முறைகள்ல என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது, அதுக்கு நாம எப்படி தயாராகிறதுன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். ஏன் இதை சொல்றேன்னா, இப்போ முதல்வர் விஜய் தலைமையிலான புதிய அரசு அமைஞ்சிருக்கு இல்லையா? அதனால பழையபடி எதுவுமே செய்யாம தானா அக்கவுண்ட்ல பணம் வந்து விழும்னு நாம எதிர்பார்க்க முடியாது.
நீங்க என்ன பண்ணணும்னா தமிழக அரசோட புதிய லோகோவும் முதல்வரோட படமும் இருக்கிற அந்த புதிய அப்ளிகேஷன் ஃபார்மை வாங்கணும். அதுல உங்க பேங்க், ரேஷன் கார்டு விவரங்களை சரியா நிரப்பி நான் முன்னாடியே சொன்ன அந்த டாக்குமெண்ட்ஸோட ஜெராக்ஸ் காப்பிகளை இணைச்சு கொடுக்கணும். இந்த ஸ்டெப்ஸை சரியா ஃபாலோ பண்ணாதான் அந்த 2500 ரூபாய் உங்களை வந்து சேரும். நாம இந்த அலசலோட இறுதிக்கு வந்துட்டோம். நீங்க யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இதுதான். அரசியல் மாற்றங்கள் வரலாம், அரசாங்கங்கள் மாறலாம், ஆனா நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே போற பெண்களோட வாழ்க்கை செலவுகளுக்கு ஏத்த மாதிரி இந்த மாதிரி அத்தியாவசியமான திட்டங்கள் தங்களை எப்படி அப்டேட் பண்ணிக்க போகுது? புதிய கொள்கைகள் நிஜமாவே உங்க தேவைகளை பூர்த்தி செய்யுமான்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். உங்களை அடுத்த ஒரு சுவாரஸ்யமான ஆலோசனையில சந்திக்கிறேன்.